ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரி ஸ்டார்ஸ். இன்னையிலேருந்து நம்ம ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ஆரி ஸ்டாண்டு. இதில் அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம ஃப்ரேமுக்கு தேவையான அளவு இதை டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 லெக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் போல் நட் டைப்பில் தான் இருக்குது. அதனால் ஈஸியாக கலட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஹோல் உள்ள இந்த லெக்ஸை உள்ளே விட்டு கீழே போல் நட்டை வச்சு ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா இது டைட் ஆகிடும். தெரியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு எட்ஜும் இதே மாதிரி போல் நட்டை டைட் கலட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரி ஸ்டாண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க ஸ்பேனர் வச்சு இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டில் ஸ்பேஸ் கிடையாது, அப்படி இல்லைன்னா குழந்தைங்க இதில் கை வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கையிலேயே டைட் பண்ணாலே இது நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி இதை கலட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜும் பண்ணி முடித்தோன்னே இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த ஜஸ்ட் இந்த போல் நட்டை நான் கலட்டிட்டு இந்த ஹோல் உள்ள அந்த லெக்ஸை விட்டுடுறேன். இப்போ நெட்டு வச்சு ரொட்டேட் தான் பண்ணுறேன். அது நல்லா டைட் ஆகிடும். இதை பாருங்கள், லாஸ்ட்டாக இதை இப்படி சுற்றி விட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கிறதுன்றது. ஆரியில் ரொம்ப முக்கியமே இந்த ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதும் தான். இதுதான் கிளாத்தில் சுருக்கம் வர்றதுக்கு காரணமும் ஸ்டிச் லூஸ் ஆகிறதுக்கு காரணமும். நம்ம ஸ்டிச்சு எவ்வளோ வரலனாலுமே அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஆனால் ஸ்டாண்டும் கிளாத்தும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டைட்டாக. ஓகேவா? இப்போ நம்ம ஆரி ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். இதுதான் 18 இன்ச் ஆரி ஃப்ரேமு. இதுக்கு நான் பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் எல்லாருமே பாப்லின் கிளாத் தான் யூஸ் பண்ணோம். எடுத்தோடனே சில்க் கிளாத்து, நெட்டட் கிளாத் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லோரும் தரையில் வச்சு தான் பண்ணணும். இன்னர் ஃப்ரேமை கீழே வச்சுட்டு கிளாத்தை மேலே போடுங்க. எடுத்ததுமே சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கார்னரில், கிளாத்தோட கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கார்னரில் போடுறதால ஒரு சைடு போட்டு அடுத்து இன்னொரு சைடில் நம்ம கார்னரில் யூஸ் பண்ணிக்க முடியும். எடுத்ததுமே சென்டரில் போடுறதால போட்ட மற்ற ஸ்டிச்சுமே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிளாத்துமே ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை இழுத்த விட கொஞ்சம் இடம் விட்டுட்டு கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அடுத்து அவுட்டர் ரிங்கை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 4 ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி பேக் சைடில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை இழுத்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தில் சுருக்கம் இல்லாமல் இழுத்து விடணும். ரொம்ப ஸ்பீடாகவும் இழுத்துடக்கூடாது. ஃப்ரேம்லேருந்து கிளாத் வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா கிளாத் டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி டைட்டாக இழுத்துக்கணும். கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் அப்படியே அந்த ரவுண்ட் டைப்பில் ஃபுல்லாக இழுத்து எந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே எட்ஜில் திரும்பி லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி விட்டணும். இப்படி தான் நல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு இப்போ தட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளாத் ஆடாது, நல்லா டைட்டாக இருக்கும் அழுத்தமாக. இப்போ கிளாத் ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை ஸ்டாண்டு மேலே வச்சு இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ சொன்னல ஏற்கனவே, அதுக்கேற்ற மாதிரி அதே இடத்துல ஃப்ரேமோட ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள கிளாத் எதுவுமே மாட்டாத மாதிரி வெளியே இழுத்து விட்டு அந்த ஸ்டாண்ட் மேலே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கிளாத் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.